என்ன சார், ரெஸ்ட் ரூம்ல இருந்தீங்களா? ஆமா மேடம். இந்தாங்க உங்களோட சாப்பாடு. என்ன அந்த ஆள் முகத்தையே காட்டல, கை மட்டும்தான் வெளியே வருது. யாரா இருந்தா என்ன, நம்ம பிரியாணியை நம்ம சாப்பிடுவோம். துளசி, நீ எப்படிங்க? என்ன, நீ என்னையவே ஏமாத்துறியா? சாரி துளசி, நான் வேணும்னே போய் சொல்லல. என்னால சென்னையில வச்சு உங்ககிட்ட ஃப்ரீயா பேச முடியல, அதனாலதான் ஹைதராபாத்துக்கு வர வச்சேன். உன் அக்கறை எனக்கு நல்லாவே தெரியும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடு. இல்ல துளசி, நான் பார்த்த உடனே எனக்கு பசியே எடுக்கல. நீ போய் சொல்ற. இல்ல துளசி, உங்ககிட்ட மட்டும் நான் எப்பவும் பொய் சொல்ல மாட்டேன். இதுவும் போய் தானே விஸ்வா? ஆனா நீ பொய் சொன்னாலும் எனக்காக தான் சொல்ற, அதனால உன் பொய் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஸ்வா. யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. யாரா இருக்கும்? புஜிராவண்ணாவா இல்ல துளசியா இருக்குமா? என்ன இந்த தட்டிக்கிட்டே இருக்காங்க, ஆனா யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. துளசியா இருந்தா என்ன பண்றது? மாட்டிப்போமே. என்ன சார் இது, போர்வைய மாஸ்க் ஆக்கி முகத்திலேயே முக்காடு போட்டுட்டு இருக்கீங்க?
நிக்கிறீங்க? என்ன பார்த்தா பயமா இருக்கா உங்களுக்கு? காலையில இருந்து ஒரே இருமல். அதான் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணாத. நீ என்னதான் இருமிக்கிட்டு குரலை மாத்தி பேசினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். போய் சொல்லி ஹைதராபாத்க்கு வர வச்ச? நீயும் அந்த ஸ்ரீராமும் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் போய் சொன்னேன்னு நீ எப்படி துளசி கண்டுபிடிச்ச? நேத்து எனக்கு நீ ஃபுட் ஆர்டர் பண்ணல, அந்த பில்லுல உன் ஃபோன் நம்பர் தான் இருந்துச்சு. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? நான் தான் உன் அம்மாவுக்கு உன்னை லக்ஷ்மிக்கு கட்டி கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்ல. அப்புறம் எதுக்கு இப்படி சீப்பான பிளான் எல்லாம் பண்ற? ஏண்டா, லைஃப்ல எல்லா விஷயத்தையும் நீ விளையாட்டுத்தனமா தான் பண்ணுவியா? ப்ளீஸ் துளசி, வந்த உடனே இப்படி சத்தம் போடாத. நான் பாசிட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாசிட்டிவான அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து துளசி, நான் ஏற்கனவே உன்னை கோவில்ல வச்சு தாலி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணல. அத நினைச்சா எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. அதான் நம்ம 2 பேரோட கல்யாணத்தையும் எப்படி பண்ணலான்னு நிதானமா யோசிச்சு பேசி ஒரு முடிவெடுக்கலான்னு நான் உன்னை வர வச்சேன் துளசி. என்ன, யாரும் இல்லங்கிற தைரியத்துல பேசுறியா? ஆமா துளசி, இங்க நீயும் நானும் மட்டும் தானே இருக்கோம். அதனால நம்ம 2 பேரும் நம்ம ஃபியூச்சர் லைஃப பத்தி பேசி ஒரு நல்ல முடிவெடுப்போம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் விஸ்வா. மறுபடியும் ஒரு திருட்டு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணவே வேணாம். முதல்ல எனக்கு சென்னைக்கு ஃளைட் டிக்கெட் போடு, நான் புறப்படுறேன். ஏய் துளசி, துளசி ப்ளீஸ் துளசி, இங்க பாரு துளசி, நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன். இப்பவே இதே இடத்துல நம்ம கால்ல விழ கூட தயாரா இருக்கேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் துளசி. துளசி, இனிமே இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணாத விஸ்வா. இப்படி கால்ல விழுந்தா அது உன் காதல பெருமைப்படுத்தோன்னு நீ தப்பா நினைக்கிற. உண்மையிலேயே அது அந்த காதலுக்கு அவமானம். அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. அத மட்டும் இல்ல, ஒரு ஆண் வர்க்கத்தையே நீ கேவலப்படுத்துற. உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த பொண்ணும் விரும்ப மாட்டா. துளசி, துளசி நில்லு. துளசி, துளசி சொன்னா கேளு துளசி, போகாத துளசி. நான் பண்ணது தப்பு தான். சாரி துளசி, ப்ளீஸ் போகாத. சொன்னா கேளு. விட்டு விடு. துளசி, துளசி.
கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாவா. நான் போன இடத்துல அங்க யாருமே இல்ல. அதனாலதான் நான் திரும்ப இங்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல எனக்கு வேற யாரையும் தெரியாது பாவா. கொஞ்ச நாளைக்கு நான் இங்கேயே தங்கிக்கிறேன். சரி. என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஐயோ, இந்த சத்தியவதி வேற வெளியே இருக்காளே. துளசிய பாத்திருப்பாளா? தேவையில்லாம துளசி காலில் விழ போய் அவ வேற கோச்சுக்கிட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்றது? ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம்? அண்ணே, இப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்களா சத்தியவதி, அவங்க என் வீட்டுல சர்வெண்டா வேலை பார்த்தவங்க தான். அவங்களுக்கு தெரியாம நீங்க மட்டும் உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். சரி தம்பி. சத்தியவதி, என் வீட்டுல கூட இப்ப ஆள் இல்ல. நீ போய் அங்க வெயிட் பண்ணு. எனக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு அப்புறமா நானே உங்ககிட்ட வந்து பேசுறேன். சரிங்க பாபா, சீக்கிரம் வந்துருங்க. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம்? அண்ணே, துளசி என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டானே. ஐயோ, என்ன தம்பி சொல்றீங்க? துளசி தனியாவா போயிருக்கு? அவளை ஏன் தம்பி போக விட்டீங்க? இது புது இடமாச்சே தம்பி. அண்ணே, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள போயிட்டானே. அவளை தேடி போலான்னு வெளியே வந்தா சத்தியவதி வேற நின்னுகிட்டு இருந்தா. அவளை பார்த்து பயந்து நின்னுட்டேன். சரி தம்பி, அந்த சத்தியவதியை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அண்ணே, அந்த சத்தியவதிக்கு நானும் துளசியை லவ் பண்றது பிடிக்காதுண்ணே. என்னைங்க பார்த்தானா உடனே எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருவான். அதனாலதான் அவளை பார்த்த உடனே நான் மறைஞ்சுக்கிட்டேன். சரி தம்பி, இப்ப சத்தியவதி என் வீட்டுக்கு போயிட்டா. நீங்க முதல்ல போய் துளசியை கண்டுபிடிங்க. போங்க. சரிண்ணே. போங்க தம்பி. துளசி, உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். உனக்கு உண்மையிலேயே மேல லவ் இருந்துச்சுன்னா நீ என்ன தடுக்க கூடாது. துளசி, விடு. டேய் விஸ்வா, துளசி, சென்னையில வச்சு எனக்கு தாலி கட்ட முடியல. அதனால இந்த ஊர்ல வச்சு திருட்டு கல்யாணம் பண்றதுக்காக பொய்ய சொல்லி நீங்க வர வச்சிருக்க அந்த விஸ்வா. நான் ஒரு முட்டாள். எப்படி ஸ்ரீராம் குரலை மாத்தி பேசினதை கண்டுபிடிக்காம விட்டேன். அந்த மினிஸ்டர் உண்மையிலேயே அட்மிட் ஆயிருக்காங்களான்னு நான் விசாரிச்சிருக்கலாம். இப்போ புது ஊர்ல வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. என்ன ரோட்ல ஒரு வண்டியும் காணோம். ஏதாவது ஒரு கார் பைக் வந்தா லிஃப்ட் கேட்டு போயிடலாம். ఎవరు మనువు? சார், எனக்கு தெலுங்கு தெரியாது. ஓ, தமிழா? ஆமா. ஆமா, எங்கம்மா போய்கிட்டு இருக்க? சார், நான் அர்ஜென்ட்டா ஏர்போர்ட் வரைக்கும் போகணும். என்ன கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீங்களா? டிராப் பண்றேம்மா. முதல்ல நீ யாரு? நீ எதுக்கு ஹைதராபாத்துக்கு வந்த? உன் ஊர் எது? ஆமா, நீ இப்ப எங்க தங்கி இருக்க? அத முத சொல்லு. நான் ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். இப்போ ஊர்ல இல்ல. அதான் சென்னைக்கு போக ஏர்போர்ட்டுக்கு போலான்னு ஏதாவது டாக்ஸி இந்த வழியா வருமானு பாக்குறேன்.
எதுவுமே வரல. அதான். சரி, ஆமா உன் ஃப்ரெண்டு யாரு? அவங்க அட்ரஸ் என்ன? அதை சொல்லு. அட்ரஸ் சரியா தெரியல சார். ஆனா அவ இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கான். ஓ, பார்க்க வந்தது பாய் ஃப்ரெண்டா? உன்னோட ஐடி கார்டை காட்டுமா? ஆ. ஐயோ, பர்ஸ் விட்டுட்டு வந்துட்டேனா? சார், இப்ப எதுக்கு என்ன போட்டோ எடுக்கிறீங்க? மா, நான் போலீஸ்மா, என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. சரி, உன் வீடு எங்கன்னு சொல்லு, வண்டியில ஏறு, நான் டிராப் பண்றேன். வேணாம் சார், வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் நடந்தே போய்க்கிறேன். எங்க போயிருப்பா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், துளசியை பார்க்கவே முடியலையே.